தொப்புள் குடி உறவு என்று கூறிக்கொண்டு இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களே எங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கின்றார்கள். எங்களுடைய கடல் எல்லையை மீற வேண்டாம். நீங்கள் வருவீர்களாக இருந்தால் கைது செய்யப்படுவீர்கள். கைது செய்யப்படுவது மாத்திரமல்ல, பிறகு உங்களுடைய உடைமையும் இல்லாது போகின்ற நிலைமையே ஏற்படும். தங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற கேரள மாநிலத்துக்கு செல்ல மாட்டார்கள், கடல் பரப்புக்கு செல்லும். ஆந்திராவுக்கு செல்ல மாட்டார்கள், பக்கத்தில் இருக்கின்ற நாடான பாகிஸ்தானுக்கு செல்ல மாட்டார்கள். அது ஜெயலலிதாவின் ஆட்சியில் எடுத்துக்கொண்டாலும் சரி, கருணாநிதியின் ஆட்சியில் எடுத்துக்கொண்டாலும் கூட கச்சத்தீவு எங்களுக்கு சொந்தமானது. இதை யாருக்கும் விட்டு கொடுப்பதற்கும் நாங்கள் தயாரிக்கிறோம். பிபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம்முடன் இணைந்து கொள்கின்றார் இலங்கையின் கடற்றொழில், நீரியல் வள மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன். வணக்கம் ஐயா. வணக்கம் தோழர் அவர்களே. அமைச்சர் அவர்களே, இந்திய இலங்கை மீனவ பிரச்சனை தொடர்ச்சியாக காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக இந்த பிரச்சனை காணப்படுகின்றது. இலங்கைக்கு மாத்திரமன்றி இந்தியாவிற்கும் உங்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு காணப்படுகின்றது இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை வழங்குவதற்கு. உண்மையில் இந்த பிரச்சனை தற்போது எவ்வாறான ஒரு நிலைமையில் காணப்படுகின்றது? இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை என்பது இது நீண்ட நாட்களாக புரியோடி போயிருக்கின்ற பிரச்சனையாகவே இருக்கின்றது. அப்போ இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக அல்லது இந்த பிரச்சனையில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்காக கடந்த காலங்கள் முழுவதுமே இங்கு இருக்கின்ற மீனவர்கள் அல்லது மீனவர் சங்கங்கள் அல்லது அரசியல்வாதிகள் எல்லோருமே பல்வேறு பேச்சுவார்த்தைகள் அல்லது பல்வேறு உடன்படிக்கைகளும் கூட செய்து கொள்ளப்பட்ட போதிலும் கூட எந்த விதமான இணக்கப்பாடும் இல்லாது தொடர்ச்சியாக இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல், தமிழ்நாட்டு மீனவர்களுடைய அத்துமீறல் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. அப்போ அந்த தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதன் காரணமாக இன்று அது ஒரு திருப்பு முனையான ஒரு கட்டத்தை நோக்கி அடைந்திருக்கின்றது நான் நினைக்கின்றேன். காரணம் என்னவென்றால், எங்களுடைய அரசாங்கம் அமைக்கப்பட்டதன் பிறகு, மீன்பிடித்துறை அமைச்சராக நான் பொறுப்பேற்றதன் பிறகு, அது மாத்திரமல்ல, கடந்த பொது தேர்தலிலும் கூட அல்லது ஜனாதிபதி தேர்தலிலும் கூட எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் கணிசமான மீனவர்கள் எங்களை தழுவி கொண்டார்கள், ஆதரவளித்தார்கள், வாக்களித்தார்கள். அது மாத்திரமல்ல, யாழ் மாவட்டத்திலும் கூட முதலாவது கட்சியாக எங்களை மக்கள் உயர்த்தி வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் எங்களுக்கு ஒரு கடப்பாடு பொறுப்பு இருக்கின்றது. உண்மையிலே எங்களை நம்பிய மக்களுக்கு நாங்கள் நம்பிக்கை துரோகம் செய்ய முடியாது. அதனால் இந்த மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க வேண்டும், அதை நோக்கிய நகர்வுகளை முன்னெடுக்க வேண்டும். அந்த வகையில் மீனவர்களுடைய பிரச்சனை, இதை நான் பல தடவைகள் சொல்லியிருப்பேன். அதாவது, இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்ற மீனவர்களுடைய பிரச்சனை என்பது பெரும்பாலான மீனவர்கள் என்னிடம் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான், ஐயா, முடியுமானால் இந்த இந்திய மீனவர்களுடைய வருகையை தடுத்து நிறுத்துங்கள். தடுத்து நிறுத்த முடியாவிட்டால் நாங்கள் எல்லோருமே இந்த கடலிலே குதித்து செத்து போகின்றோம் என்கின்ற வார்த்தையினிட பல மீனவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு இது ஒரு உச்சகட்டமான பிரச்சனையாக போயிருக்கின்றது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்திய அரசாங்கத்திடமும் சரி, தமிழ்நாட்டு அரசாங்கத்திடமும் சரி, நாங்கள் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்வது வேறு எதுவுமில்லை. இது எங்களுடைய கடல் பரப்பு. இது சர்வதேச ரீதியாகவும் அங்கீகரிக்கப்பட்ட கடல் பரப்பொன்று இருக்கின்றது, இலங்கைக்கான சொந்தமான கடல். அப்போ இந்த கடல் எல்லையை மீற வேண்டாம், தாண்ட வேண்டாம் என்று இந்திய மீனவர்களுக்கு சொல்லும்படி நாங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கத்தையும் நாங்கள் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்கின்ற அதே நேரத்தில் இன்னும் ஒன்றையும் சொல்லுகின்றோம். இந்திய மீனவர்கள் அல்லது தமிழ்நாட்டு மீனவர்கள் தங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற கேரள மாநிலத்துக்கு செல்ல மாட்டார்கள், கடல் பரப்புக்கு செல்லும். ஆந்திராவுக்கு செல்ல மாட்டார்கள், பக்கத்தில் இருக்கின்ற நாடான பாகிஸ்தானுக்கு செல்ல மாட்டார்கள். ஆனால் எங்களுடைய கடல் பரப்பை இங்கு வந்து முற்று முழுதாக எங்களுடைய மீன் வளங்களை கொள்ளையடித்து விட்டு, அது மாத்திரமல்ல, எங்களுடைய கடல் வளங்களையும் நாசம் செய்துவிட்டு, எங்களுடைய கடல் தொழிலாளர்களுடைய வலைகள், வள்ளங்கள் எல்லாத்தையும் நாசம் செய்துவிட்டு, கொள்ளையடித்து கொண்டு போகிற வழியில் நாங்கள் தொப்புள் குடி உறவு என்று சொல்லி கொண்டு போகிறார்கள். இதுதான் இன்றைக்கு இவர்களுடைய நிலைமை. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய கொள்கை. அதற்கான நகர்வுகள், நடவடிக்கைகளை நாங்கள் இப்பொழுது எடுத்து வருகிறோம். இரண்டு நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனை மையப்பகுதியாக காணப்படுவது கச்சத்தீவு.
இந்த கச்சத்தீவை தமிழக அரசாங்கமாக இருக்கலாம், அல்லது இதற்கு முன்னர் இருந்த பல மத்திய அரசாங்கங்களாக இருக்கலாம், மீள கோரி இருந்தன இலங்கை அரசாங்கத்திடம். இலங்கைக்கு அது கொடுக்கலாம் தான். இலங்கை அரசாங்கத்தினால் அந்த கச்சத்தீவை கொடுக்கலாமா? கொடுப்பதற்கான எண்ணம் எதுவும் காணப்படுகின்றது அரசாங்கத்திற்கு? கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு எங்களுக்கு சொந்தமானது. இது ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த கடல் எல்லை சம்பந்தமாக, தீவுகள் சம்பந்தமாக எங்களுக்கு சொந்தமானதுன்னு அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அது என்றைக்கு கொடுத்தார்கள், யார் கொடுத்தார்கள், ஏன் கொடுத்தார்கள், எதற்காக கச்சத்தீவை கொடுத்தார்கள் என்பது வரலாற்று ரீதியான வேறு விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு அது எங்களுக்கு சொந்தமானது. ஆனால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்று நேற்று அல்ல, சதாகாலம், அதாவது இந்திய தமிழ்நாட்டில் தேர்தல் காலங்கள் வருகின்ற போது அந்த காளான் பூத்தது போன்று மீண்டும் மீண்டும் இந்த கச்சத்தீவு பிரச்சனையை இவர்கள் எடுப்பது வளமை. அது ஜெயலலிதாவின் ஆட்சியில் எடுத்துக்கொண்டாலும் சரி, கருணாநிதியின் ஆட்சியில் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த பிரச்சனையை இந்திய மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அதனால் இது எங்களுக்கு சொந்தமான கச்சத்தீவு, அந்த கச்சத்தீவை மீளப் பெற வேண்டும் என்கின்ற ஒரு, இந்த பிராந்தியத்தில் ஒரு அண்ணனாக அல்லது நல்ல பாசமுள்ள அண்ணனாக இருப்பதற்கு பதிலாக சண்டித்தனம் காட்டுகின்ற அண்ணனாக இருக்கின்ற செயற்பாடுகளில் ஒன்று தான் இவ்வாறான செயற்பாடுகள். அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் கூட நான் சொல்லுவேன், கச்சத்தீவு எங்களுக்கு சொந்தமானது. இதை யாருக்கும் விட்டு கொடுப்பதற்கும் நாங்கள் தயாரி. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது முதலாவது வெளிநாட்டு விஜயமாக சென்றது இந்தியாவுக்கு. நரேந்திர மோடியை சந்தித்திருந்தார், இந்திய பிரதமரை ஜனாதிபதி சந்தித்திருந்தார். இப்படியான சந்திப்புகளில் இந்த மீனவ பிரச்சனை தொடர்பில் எவ்வாறான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன? அது இந்திய மீனவர்கள் தொடர்பிலான பிரச்சனை முதன்மையான முக்கியத்துவமான பிரச்சனையாக பேசப்படவில்லை. உண்டு, காரணம் இருக்கின்றது. அதைவிட வேறு விதமான தேவைகள் இந்தியாவுக்கு இருக்கின்றது. இந்தியாவுக்கும் தெரியும், இன்றைக்கு இலங்கை கடல் பரப்பில் மீது இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் அத்துமீறுகின்றார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் நான் அண்மையில் தமிழ்நாட்டுக்கு சென்ற போது இந்திய மத்திய அரசாங்கம் 42 லட்சம் ரூபாய் நட்டஈடாக அல்லது மானியமாக வழங்குவதற்கு முடிவு செய்திருப்பதாக அங்கு இருக்கின்ற இந்த மீனவர்கள் தொடர்பிலான ஒரு சில புத்திஜீவிகள் என்னிடம் கூறினார்கள். ஏனென்றால் வேறு எதுவும் இல்லை, இந்த பாட்டம் ட்ரோலிங்கை நிறுத்துவதற்கான நடவடிக்கை. சரியும், அப்படி இருந்தும் தமிழ்நாட்டு மீனவர்களால அந்த பாட்டம் ட்ரோலிங், இழுவை மடிப்படகுகள் மூலமாக எங்களுடைய கடல் பரப்பை நாசமாக்குகின்றார்கள் என்பது நன்றாக அவர்களுக்கு தெரியும். அதனால் இது சம்பந்தமாக தோழர் அனுரகுமாரோடு, அதாவது வேறு விதமான ஆழமான உரையாடல்கள் இடம்பெறவில்லை. இருந்தபோது இது பேசப்பட்டாலும் கூட எங்களுடைய நிலைப்பாடு, தோழருடைய எங்களுடைய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை நாங்கள் மிக தெளிவாக அவர்களுக்கு சொல்லியிருக்கோம். அதில் நாங்கள் சொல்லியிருந்தோம், நாங்கள் ஒரு தீவு, எங்களுடைய தீவு அழகிய தீவு, இலங்கை என்பது ஒரு சிறிய தீவு, அழகிய தீவு. அப்போ இந்த தீவு அழகாக இருக்கின்றது, அது தீவாக இருப்பதன் காரணமாக. அதனால வேண்டி இதுக்கு வேற போட்டு வேற இதுகள் தேவையில்லை, நாங்கள் இப்படியே இருக்கிறோம்ட்டு. அதனால வேண்டி நோ ரோட் நோ பீச் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அப்போ அதனால வேண்டி எங்களுடைய தனித்துவம், நாங்கள் ஒரு இறமையுள்ள நாடு, தன்னாதிக்கம் உள்ள நாடு. அதனால் அந்த 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 உரிமையை ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கின்ற சம வாய்ப்பு, ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியாவுக்கு வேறு விதமாகவும் அல்லது ஏனைய நாடுகளுக்கு சோமாலியாவுக்கு வேறு விதமாக 2 பேரும் ஒரே சமன். அப்போ அந்த சமநிலையில் இருந்து எங்களுடைய இந்த பிரச்சனைகளை அணுகும்படி தான் நாங்கள் கேட்கின்றோம். அதை நாங்கள் இந்தியாவுக்கு
மோடியின் சந்திப்பின் பொழுது நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதற்கு முன்னரும் சரி பின்னரும் சரி இந்திய பிரதிநிதிகளை சந்திக்கின்ற ஒவ்வொரு சந்திப்புகளிலும் நானும் கூட அடித்து கூறுகின்ற ஒரு விடயம் தான், வேறு எதுவும் இல்லை. இந்திய படகுகள் எங்களுடைய கடல் எல்லையை மீறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்திய மீனவர்களை கைது செய்யும் போது அவர்களது உடைமைகள், சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படுகின்றன இலங்கையில். அந்த நடவடிக்கை இனிவரும் காலங்களில் எப்படியான விதத்தில் முன்னெடுக்கப்படும் என்பதுடன் அதே நேரம் இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு என்பதை இந்த அரசாங்கம் எப்படி பார்க்கின்றது? இந்த 2 கேள்விகளுக்கும் இறுதியாக பதில். இந்த நடவடிக்கை தொடரும். அதனால் தயவு செய்து நாங்கள் இந்திய தமிழ்நாட்டு மீனவருடன் கேட்டுக்கொள்கின்றோம், எங்களுடைய கடல் எல்லையை மீற வேண்டாம். நீங்கள் வருவீர்களாக இருந்தால் கைது செய்யப்படுவீர்கள். கைது செய்யப்படுவது மாத்திரமல்ல, பிறகு உங்களுடைய உடைமையும் இல்லாது போகின்ற நிலைமையே ஏற்படும். இப்போதும் கூட 124 படகுகள் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கின்றது. 24 படகுகள் வழக்கு போய்கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு 20 சொச்சமான படகுகள் அவர்கள் வந்து கொண்டு செல்லலாம், ஆனால் அவர்கள் வருவது இல்லை. அப்போ 124 படகுகளும் விளையாட்டில் பெரிய படகுகள், லட்சக்கணக்கான பெறுமதியான படகுகள். அப்போ இந்த படகுகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே இன்றைக்கு அவைகள் அனைத்து அரசுடைமையாக்கப்பட்டிருக்கும். அதனால் நாங்கள் அது எல்லாவற்றையும் மீண்டும் ஏன் கேட்டால் இவர்களால் இந்திய படகுகளால் அளிக்கப்படுவது எங்களுடைய கடல் வளம். அந்த கடல் வளத்தை மீள உருவாக்கம் செய்வதற்காக அந்த கடலிலே அமிழ்த்துவதற்கான அல்லது டிமோல் செய்வதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுக்கப் போகின்றோம். இது இந்தியாவுக்கு நாங்கள் அறிவித்திருக்கின்றோம், இந்திய தூதுவர்களுக்கு நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். அந்த நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்கப் போகின்றோம். இறுதியாக இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு என்றால் வேறு எதுவுமல்ல, இது எங்களுடைய வீடு. உங்களுடைய வீட்டில் வந்து நீங்கள் வேறு ஒருவர் வந்து புகுந்து விளையாடுவாராக இருந்தார், அவருக்கு தேவையான வகையில் எங்களுடைய வளங்களையும் நாசமாக்கி கொண்டு செல்வாராக இருந்தார், அதையே நாங்கள் கண்மூடி பார்த்து கொண்டு இருப்போமாக இருந்தால் முதுகெலும்பு இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், அல்லது முதுகெலும்பு இல்லாத அரசாங்கமாக இருக்க வேண்டும். நாங்கள் அப்படி அல்ல. இந்திய அரசாங்கத்தின் மீது, இந்த இந்திய அரசாங்கத்தை நாங்கள் நேசிக்கின்றோம், இந்திய மக்களை நாங்கள் நேசிக்கின்றோம், இந்திய மீனவர்களை நாங்கள் நேசிக்கின்றோம். நான் ஒரு மீன்பிடி அமைச்சர் என்ற வகையில் இன்று மீனவர்கள் தொடர்பான பாசம் நேசம் அதிகரித்திருக்கின்றது என்கிட்ட அவர்களுடைய வாழ்க்கையோடு பார்க்கின்ற போது. அப்போ அந்த நேசம் பாசம் எல்லாமே எங்களுக்கு இருக்கின்றது, சரியா? அதனால் அந்த நேசம் பாசம் தொடர வேண்டும் என்றால், அல்லது நீங்கள் சொல்லுகின்ற அந்த தொப்புள் குடி உறவு உண்மை என்றால், அந்த தொப்புள் குடி உறவில் இன்றைக்கு 140% அதிகமான மக்கள், மன்னிக்கும் 120% அதிகமான மக்கள் யாழ்ப்பாணத்தில் மீனவர்களாகும். கடலே நம்பி வாழ்கின்றார்கள். கடந்த 30 வருடங்களுக்கு மேல யுத்தம் பாதிக்கப்பட்டது வாழ்க்கை. கடந்த 15 வருடங்களாக தாங்கள் யுத்தம் முடிந்து 15 வருடங்களாக இன்னமும் தங்களால் எழ முடியவில்லை. இப்பொழுதுதான் தங்களுடைய வாழ்க்கையில் மேல் எழ முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எழுகின்ற அந்த வாழ்க்கையில் தான் இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் மண்ணை வாரி போடுவது தொப்புள் குடி உறவு என்று கூறிக்கொண்டு இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களே எங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குகின்றார்கள், எங்களுடைய மீனவர்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்குகின்றார்கள், எங்களுடைய கடல் வளத்தை நாசமாக்குகின்றார்கள். இவ்வாறு இந்த கடல் வளம் நாசமாக்குவது தொடருமாக இருந்தால் இன்னும் 15-20 வருடங்களுக்கு பிறகு பிரசாந்த் அவர்களே, எங்களுடைய கடல் பரப்பு பாலைவனமாக மாறுவது தவிர்க்க முடியாது. அதனால் அந்த பாலைவனத்தில் நாளைக்கு இந்தியாவுக்கும் இடம் கிடையாது, எங்களுக்கும் இடம் கிடையாது, இந்திய மீனவர்களுக்கும் அன்றைக்கு
எந்த விளையாட்டும் விளையாடும். அதனால் நாங்கள் சொல்வது, நீங்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த கடலை பாதுகாக்க வேண்டும். கடல் எங்களுக்கு சொந்தமானதல்ல, உங்களுக்கு சொந்தமானதல்ல, அது எங்களுடைய நாளைய பரம்பரைக்கு சொந்தமானது. அந்த வகையில் தான் பிரசாந்த் அவர்களே, இதற்கான உறுதியான தீர்வு இந்திய படகுகள், தமிழ்நாட்டில் ஒரு சில படகு உரிமையாளர்கள் எங்களுடைய கடல் எல்லையை மீறாமல் இருப்பதே இதற்கான நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வென நான் நினைக்கின்றேன்.